இந்த மாதிரி அருமையான ஃபீல் குட் மூவியெல்லாம் வாரம் வந்துட்டே இருந்தால் உடஞ்சி போயிருக்கிற மென்டல் ஹெல்த் எல்லாத்தையும் ஒட்ட வச்சிடலாம் போல். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கஷ்டத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு உங்கள் மனசுக்கு இதமாக இருக்கிற மாதிரி ஒரு படம் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொல்ல போகிற இந்த படத்தை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரியான படங்கள்லாம் அடிக்கடி வர்றதே இல்லை. என்ன படம் நான் சொல்கிறேன், இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்புறம் இந்த படம் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. இது 100 days 100 மூவி சஜஷன். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான மூவி சஜஷனுக்கெல்லாம் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட பிளாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வோல்வரின் ஹியூ ஜாக்மன் தான் இந்த படத்தோட ஹீரோ. அவர் ஊருக்கு ஒதுக்குப்புறமா சில ஆடுகளை வளர்த்துக்கிட்டும் மேய்ச்சிக்கிட்டும் ரொம்ப அமைதியாக ஒரு நல்ல வாழ்க்கையை வந்துட்டு இருக்காரு. ஆனால் திடீர்னு எதிர்பாராத விதமாக அவர் இறந்து போயிடுறாரு. அவர் செத்து போனதை பார்க்குற அந்த ஆடுகள்லாம் யாரோ ஒருத்தர் தான் அவரை கொலை பண்ணிட்டதா நினச்சிக்கிட்டு அதுங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுதுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த படமே. இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லணும்னா தமிழ் டப்பிங்கை சொல்லலாம். ஏன்னா அந்த ஆடுங்கள்லாம் பேசுகிறத கேட்குறதுக்கு அவ்வளோ ஹியூமராக இருக்குது, டயலாக்ஸும் டெலிவரியும். அது மட்டும் இல்லாமல் இதில் வர ஒவ்வொரு ஆடுகளும் ஒவ்வொரு ரகமாக இருக்குது. அதுங்கெல்லாம் ஒவ்வொரு விஷயங்களை பண்ணுது. அதை பார்க்கும்போதெல்லாம் என்னடா என்னென்னமோ பண்ணுறீங்களே அப்படின்னு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது ஒரு ஆசமான ஃபீல் குட் மூவி. இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக குடும்பத்தோடு சேர்ந்து பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கு நான் கேரண்டி. படம் முடியும் போது உங்கள் எல்லார் முகத்துலையும் ஒரு சின்ன ஸ்மைல் இருக்கும். இப்போ மறக்காமல் இந்த பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த ரீலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த படத்தை சஜஸ்ட் பண்ணுங்கள்.